எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறிந்திடாததும் உனக்கு ஏட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் ஹல்லேலூயா அருளி செய்வேன், உனக்கு நான் அருளி செய்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் எனக்கு உதவி செய்வா? யாரிடம் சொல்வேன் குறைகளை? யார் என்னை புரிந்து கொள்ளுவா? வேதனை பெரிதாக இருக்கிறது, சஞ்சலம் பெரிதாக இருக்கிறது, பயந்து கொண்டு இருக்கிறேன், புலம்பி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை நினைவாயிருக்கிற கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் படுற கஷ்டம், நீ கடந்து போகிற அந்த வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே கூப்பிடுதலுக்கு அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். என் வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொட்டில் பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்குது, தாய் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை அழுகுற சத்தம் கேட்ட உடனே தான், ஐயோ பிள்ளை அழுகுது, ஹல்லேலூயா, ஓடி வந்து பார்ப்பாங்க பாருங்கள். ஏன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் பிள்ளைனா தொட்டில் பிறண்டு படுத்தா கீழே விழுந்துடும். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்ட உடனே தாய் என்ன செஞ்சுருவாங்க, அங்கே என்ன வேலை செஞ்சாலும், ஐயோ பிள்ளை சத்தம் கேட்குது, என் பிள்ளை தொட்டிலுக்குள்ளே பிறண்டு படுத்துட்டா அப்படியே கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு தாய் சத்தம் கேட்டனா ஓடி வருகிறாள். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், ஒரு வயசு 2 வயசு அம்மா பசிக்குதுன்னு சொன்ன உடனே, ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாள். அது ஒரு தாயுடைய அன்பு. அதை விட மேலான ராஜாதி ராஜா அவர் உங்களை கூப்பிட எதிர்பார்க்குறார். என் பிள்ளை கூப்பிடாதா? என் பிள்ளை எங்கெங்கேயோ கூப்பிடுகிறாளே, எங்கேயோ என் மகன் கூப்பிடுறானே, தேவைகளுக்கு யாரையாரையோ ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, யார்கிட்டையோ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? என்னை நோக்கி கூட மாட்டாங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்க்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரிடமும் சொல்லி சொல்லி உங்கள் வேதனை பெரிதாக மாறியிருக்கலாம். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா? பாடுகள் கஷ்டங்கள் பிரச்சனை வரும் பொழுது ஹல்லேலூயா எல்லாரும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க, வெறுத்துருவாங்க பாருங்கள், இல்லைன்னா ஒடுக்க வருவாங்க. அவங்களுக்கு வேலை செய்ய முடியாய், அவங்களுக்கு உதவி செய்ய முடியாய் நம்மளை ஒடுக்குவாங்க. ஆனால் எகிப்தியர் அப்படி தான் ஒடுக்குனாங்க சில ஜனங்களை. தேவனை ஆராதிக்க விடாதபடி, செபிக்க விடாதபடி வேலையை கொடுத்து மந்திரவாதம் பண்ணி ஒடுக்குனார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? அழுது கொண்டு இருக்கீங்களா? புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். சபலவரி கத்தோரிபி கரவா. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 29 இருந்து 34 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா, அவர் எரிகோவுக்கு புறப்பட்டு வரும்போது திரளான ஜனங்கள் நினைச்சாங்களாம், அவங்க கூட ஏசப்பா கூட வந்தாங்களாம். அப்போ வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். 2 குருடர்களை போட்டிருக்கு. ஹல்லேலூயா. கேள்விப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. இயேசு இந்த வழியாக வருகிறார், அவருக்கு இந்த வழியில் தான் அவர் போகிறாரு. ஹல்லேலூயா. அந்த பிச்சைக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த வழியில் தான் அவர் வாராருன்னு சொல்லி அவங்க கேள்வி தான் பட்டாங்க. ஆனால் கண்ணு தெரியாது பாருங்கள். 2 குருடர்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க பேசும்போது சத்தத்தை கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் பேசிக்கிட்டே போயிருப்பாங்களா இருக்கும். இந்த வழியில் தான் இயேசு வருகிறாரு, இந்த வழியில் தான் இயேசு போகிறாரு, நமக்கு விடுதலை கொடுப்பாரு, நம்ம போகணும்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டே போயிருக்கலாம். அந்த சத்தத்தை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. ஏன்னா கண்ணு தெரியாது. அந்த சத்தத்தை என்ன செஞ்சுருப்பாங்க? ஹல்லேலூயா. கேள்விப்பட்டு
இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்களாம் பாருங்கள். அல்லேலூயா. கூப்பிட்டுருக்காங்க ஆண்டவர், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அந்த வழியில் தானே போகிறாரு. அவர் நம்மளை வந்து பார்ப்பார். நம்ம பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழியில் தான் வராரு. அவர் நம்மளை பார்ப்பார் அப்படின்னு இருந்தாங்களா? இல்லை பாருங்கள். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அதில் நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வர விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, அல்லேலூயா, நீங்கள் கூப்பிடுகிறத பார்த்து, அல்லேலூயா, அவர் சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல. நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு அருளி செய்வார் பாருங்கள். இன்றைக்கி கூப்பிடுவீங்களா? அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்களாம். அவர் எங்கே வராரு, எப்படி இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியாது பாருங்கள், கண்ணு தெரியாது. ஆனால் அவர் எப்படியாவது நமக்கு அற்புதம் செய்வார். நம்மளுக்கு உதவி கண்ணு திறக்கப்படணும். நம்ம 4 பேர் மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். அவரால் முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் பாருங்கள். அதனால தான் கூப்பிட்டாங்க. 31 பாருங்கள், அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். இன்றைக்கி உங்களே அதட்டுறாங்களா? ஒருவேளை நீ செபித்து நீ என்னத்தை கண்டா? நீ ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டா? என்ன உனக்கு நடந்துட்டு? நீ ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இனியே உனக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. உங்களை பார்த்து சொல்லலாம், ஒரு கூட்டம் உங்களை பகைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பாருங்கள், பின்னும் அதிகமாக கூப்பிட்டாங்களாம். அவர்கள் பேசாது இருக்கும்படி அவளை அதட்டினார்கள். அவர்கள், அல்லேலூயா, ஆண்டவரே தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்க வேண்டும் அதிகமாய் கூப்பிட்டார்களாம் பாருங்கள். அங்கே அதட்டுறாங்க, ஒரு கூட்டம் அதட்டுது. ஆனால் அவங்க என்ன உடலை பாருங்கள், பின்னும் அதிகமாக கூப்பிட்டாங்களாம். சத்தம் வேகமாக போட்டிருக்காங்க பாருங்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். எல்லாரும் எங்களை அதட்டுறாங்க, நீர் எங்களுக்கு இறங்கும். எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணுறாங்க. சொல்லியிருக்கலாம், குருடனாக கிடைக்க ஏன் கூப்பிடுறா? அதில் உட்காந்து அமைதியாக உட்கார வழியாக இருக்க. உனக்கு அவர் எங்கே பார்வை கொடுக்க போகிற? இவ்வளோ கூட்டம் போகுது. இந்த கூட்டத்தில் அவர் உன் சத்தத்தை கேட்க போகிறாரா? அந்த கூட்டத்துக்கு பின்னால் அவர் போய்கிட்டுருக்காரு. உனக்கு என்ன? நீ கூப்பிடாத. அதட்டியிருக்கலாம் ஒரு கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி உங்களை அப்படி தான் அதட்டியிருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் செபிக்க மனலாமல் இருக்கலாம், விதத்தை வாசிக்க மனலாமல் இருக்கலாம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை வார்த்தை சொன்ன நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அதட்டுனாங்க பாருங்கள். ஆனால் அதிகமாக கூப்பிட்டாங்களாம். அதிகமாக கூப்பிட்ட உடனே அல்லேலூயா, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். இயேசு நின்னார் பாருங்கள். அந்த சத்தத்தை கேட்டோன்னே இயேசு நின்றுட்டார். அல்லேலூயா. அவரால் போக முடியலை பாருங்கள். அவரால் போக முடியலை. அதெல்லாம் பார்த்துருப்பாரு பாருங்கள். எல்லாரும் அதட்டினதையும் அவர் கவனிச்சிருப்பார், இவங்க கூப்பிட்டதையும் அவர் கவனிச்சிருப்பார். அல்லேலூயா. அதெல்லாம் நின்றுட்டார். இன்னைக்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நின்று அதை கேட்பார். அல்லேலூயா. யார் கேட்காங்களோ கேட்கலையோ, கர்த்தர் நீங்கள் சொல்லுகிற அந்த ஜெபத்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தர் நின்று கேட்பார். இது வரைக்கும் யார் நின்று கேட்டாங்களோ கேட்கலையோ, ஓடினாங்களோ, உங்களை புலம்ப வச்சாங்களோ, சஞ்சலப்படுத்தினாங்களோ, கர்த்தர் அதுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்கும்படியா கர்த்தர் நின்று, அல்லேலூயா, என்ன வேண்டும் சொல்லி உங்களை கேட்கிறார். தெரியும் அவருக்கு, உங்களோட தேவைகள் தெரியும், உங்கள் பிரச்சனை தெரியும், வியாதி தெரியும், பொல்லாத மழை நெருக்கிற காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் கேட்கற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி தான் கேட்குறாரு. அல்லேலூயா. இத்தனை வருஷமாக கூப்பிடுறேனே, ஒரு பதிலும் எனக்கு இல்லையே. ஆலயத்துக்கு போகிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பலனும் இல்லை, மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாக தானே போகுது, புலம்பி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் கேட்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. நான் கூப்பிட்டு எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லி புலம்பி கொண்டு இருக்கலாம், இல்லை கூப்பிடாமல் இருக்கலாம். கூப்பிடாதவங்க கூப்பிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டவங்களுக்கு கர்த்தர், அல்லேலூயா, கூப்பிடுறவங்களுக்கும் கூப்பிடாதவங்களுக்கும் நீ கர்த்தர் உங்களை கூப்பிட வச்சு அவர் நின்று, அல்லேலூயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள்.
இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை திறக்க வேண்டும்ப்பா. நாங்கள் குருடா உட்கார்ந்துருக்குறோம், எல்லாரும் எங்களை அதட்டுறாங்க. தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டார். கர்த்தர் நின்றார். என்னன்னு சொல்லி கேட்டார். கண்களை திறக்கன்னு சொன்னாங்க. கண்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? தொட்டாராம். பாருங்கள், அவர் மன துருக்கம் மிகுந்த தேவன். பாருங்கள், அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் நம்மளே மாதிரி எல்லா பாடுகளும் அனுபவித்து வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம பிரச்சனை தெரியும், நம்ம பாடு தெரியும், நம்ம தத்தளிப்பு தெரியும், நம்ம சிறுமை தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கம் மிகுந்த தேவன். பாருங்கள், அல்ல மனிதன் மாறிவிடுவான், கர்த்தர் மாறாத கர்த்தர். அவர் சொன்னதை செய்கிற தேவன். மனதுருகி அவன் கண்களை தொட்டாராம். பாருங்க, கண்களை தொட்ட உடனே அவங்க பார்வை அடைஞ்சி அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகி ஹல்லேலூயா இந்த பிரச்சனையை தொட போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய போகிறீங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மாறு. கர்த்தர் நின்று கேட்கிறார். நீங்கள் அது விசுவாசத்தோடு அறிக்கிடுங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அப்படி சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறாப்பா. மறு உத்தரவு அருளி செய்யும் சொல்லுது. மறு உத்தரவு எனக்கு அருளி செய்யும் இப்போ எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். குருடனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார், அவருக்கு பின் சென்றார்களாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்து ஹல்லேலூயா அவரோடு கூட போக முடியாது, அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. தேவன் நாம மகிமைக்காக கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறார். நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. ஹல்லேலூயா, நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைக்காக நான் செபிக்கிறப்பா, செபிக்கிறப்பா, செபிக்கிறப்பா. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் உதவி செய்ய வருவீராக. உம்மை நோக்கி கூப்பிட வைங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வருவீராக. மறு உத்தரவு அருளி செய்வீராக. கர்த்தர் இறங்குவீராக. இனி உடைய பிள்ளைகள் புலம்போதை விட்டு விட்டு உம்மை நோக்கி கூப்பிட வைப்பீராக. இசப்பா, இந்த வல்லமை இறங்கட்டும். செவங்கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபத்தை கேளுங்க. ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சவன் யாவரும் இடத்துல வருவார் வாசனை சொல்லுது ஆண்டவரை. உடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க. இசப்பா, நீ ஒரு ஜெபாவை ஊற்றுங்க. ஒரு ஜெப வல்லமை வீடுகளை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும் ஐயா. நீ அற்புதம் நடக்கட்டும். வல்லமை 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 இறங்கட்டும் ஐயா. இப்படி வல்லமை இறங்கட்டும். யாரிடம் போவேன், யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. யாரிடம் சொல்வார்களப்பா? உம்மை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. இந்த இக்கட்டு நம்முடைய பிள்ளைக்கு உதவி செய்யுங்க இசப்பா. மனம் இறங்குங்க இசப்பா. அதிசயம் நடப்பதாக, நீங்கள் அற்புதம் நடப்பதாக. இந்த குடும்பத்துக்கு விரோதம் ஏவி அனுப்பப்பட்ட மந்திரங்கள் தந்திரங்கள் இன்று இரவு எரிவதாக நான் செபிக்கிறேன். எலியாவின் தேவன் இறங்குங்க, அக்கினி தேவன் இறங்குங்க
இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை. யாக்கோபின் குருசல இலவசனம் சொல்லுதுப்பா. வியாதி பேய் மந்திரம் தந்திரம் இன்று இரவு எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க இயேசப்பா, சந்தோஷப்படுத்துங்க டேடி. இந்த நிமிஷமே ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. பாலு சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை இறங்கட குடும்பத்தை சுற்றி வேலி அடைங்க ராஜா. தூக்கத்தை கொடுங்கப்பா, அல்லேலூயா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மகிழ்ச்சி கொடுங்கப்பா. உங்கள் வீடு ஒரு ஜெபவிடாய் மாறட்டும் தகப்பனே. எல்லாம் எரியவும் நொறுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே, அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே. உத்தரவு அருளி செய்வன் சொன்ன கத்த நீ ஒவ்வொரு உத்தரவு அருளி செய்வீராக, மறு உத்தரவு அருளி செய்வீராக ராஜா. மறு உத்தரவு அருளி செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க இயேசப்பா, சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க. சமாதானம் வீட்டில் பெருக்கெடுத்து ஓடட்டும், கத்தரின் ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடட்டும் தகப்பானே. கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.